இங்க ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட டாகை போட்டோ எடுத்து இதை காணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நோட்டீஸ் போட்டு ஒட்டிடுறாரு. இதை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு $5000 சொல்லி அமௌண்ட்டும் சொல்லிடுறாரு. ஏன் அவர் இப்படி பண்றாருன்னா ஒரு கேங்ஸ்டர் குரூப்பை பிடிக்கிறதுக்காகவும் அந்த கேங்ஸ்டர் குரூப்போட டானை கொல்றதுக்காகவும் தான் இப்படி பிளான் பண்ணிருப்பாரு. ஏன்னா இந்த நோட்டீஸ் போர்டு பார்த்து அந்த இடத்த தேடி இவங்க வருவாங்க. அப்ப அவங்க எல்லாத்தையும் தெரியாம கொன்னுடலாம் சொல்லி பிளான் பண்ணுவாரு. இவர் நினைச்ச மாதிரி அந்த கேங்ஸ்டர் குரூப் அந்த அட்ரஸுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் யாராவது இருக்காங்களா கரெக்டான ஸ்பாட்டை பார்த்து எய்ம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மாவும் ஒரு பையனும் ஒரு இடத்துல இருந்து வெளியே வராங்க. இவரும் அவங்க 2 பேரும் நடந்து வரத கவனிக்கிறாரு. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் தூரமா வரதுனால இந்த சான்ஸை விட்டு அவங்க தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த காரோட 1 டயரை சுட்டாரு. அடுத்த செகண்ட் அந்த கார் கண்ட்ரோல் இழந்து அங்கிருந்த ஒரு கேஸ் வண்டி மேல போய் இடிச்சிருது. அது இவங்க நடந்து வந்த பக்கமா இருந்ததுனால இவங்க 2 பேத்து மேலே நெருப்பு பிடிச்சதுனால இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவரோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணதில்லை. இவர் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடாரு. அதுக்கப்புறம் இவர் அங்கிருந்து கிளம்பி இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா இவரோட வாழ்நாள் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பை ஒரு பண்ணதே இல்லை. அதை நினைச்சு டெய்லியும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களோட சமாதியை ஒரு நாள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு.